நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேள்வி வர போகிறோம்னா, யாருக்குமே தெரியாத மாதிரியே இருக்காது அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஃப்ரீ ஃபயர். ஸோ நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் கிடையாது, நான் பப்ஜி பிளேயர் தான். பட் ஃப்ரீ ஃபயர் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் விளாட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் நம்ம ஹெட்ஷாட்லாம் அடிக்க கற்றுக்கிட்டோம். ஒரு 1 இயர் பேக்குக்கு முன்னாடி போய் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஷாட் அடிக்க தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஹெட்ஷாட்லாம் புலி மாதிரி அடிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கண்ணை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த கண்ணை எடுத்துக்கணும், அப்புறம் இது எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா கண்ணையும் எடுத்துகிட்டு ஓகேவா அடி தான் உரிய போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஏறுறாங்க, ஃபஸ்ட்டு ஏறிட்டாங்க. ஓ அடிதான் என்னடா அழுத்துற, யாரா நீனு, என்னடா அழுத்தக்கூடாதுப்பா தம்பி. அழுத்துனா அடி விழும். அதுவும் எனக்கு தான் அடி விழு. ஏய் என்னடா அழுத்துறான் இவன், அழுத்தாதடா டேய். ஓகே அழுத்திங்க இவன். ஓகே இவனை இப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே 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 பா ஸ்பீட் மோஷன்லாம் போட்டுருவாங்க. டேய் என்னடா அழுத்த. சரி நானும் அழுத்துறேன். ஓடு வீட்டுக்கு ஓடு. ஐயா அழுத்த வதையிற, அழுத்தக்கூடாது, சாவிச்சு போட்டு. ஓகே இந்த கண்ணு இருக்கட்டும், எதுக்காவது யூஸ் ஆச்சுன்னா பார்க்கலாம். ஓ அழுத்துற கண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டான். இருங்க, ஆனால் எனக்கு பிடிச்ச கண்ணை நான் எடுத்துக்கிறேன். UMP. கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. அடி தான் ப்ரோ. இப்போ டூமே ஓகே ஓகே. அடா வேறு இது டூமே டாமேன் விட்டுவே வாடா. இப்போ பாரு, இப்போ உனக்கு சூற விட்றோம் பாரு. ஆடா க்ளோவில் போட்டு உட்காண்ட்ட. ஓ ட்ரெஸ்ஸை மாத்திராப்புல. ஓகே ஓகே எங்களுக்கும் மாற்ற தெரியும். இப்போ பாரு கையில் வரும் பெருப்பு. அவ்வளோதான். எப்படி அவ்வளோதான். இப்போ அவங்க கதறிட்டு இருப்பான். என்னடா இப்படி அடிக்கிற விடு. M10 ஸ்கின் வரவே இல்லை, M10 ஸ்கின் வந்துருச்சுன்றானுங்க. ஓகே இதை எடுத்துப்போம். என் கை எப்படி இல்லை, அருமையாக இருக்கா. டேய் வாடா. அவ்வளோதே. அழுத்துறாங்க. நானும் அழுத்துறேன்டா, வாடா. நானும் அழுத்துறேன். கொய்யால் மறுபடியும் அழுத்த ஆரம்பிச்சு. இந்த அழுத்தியுமாடா இல்லையாடா. போ அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இப்போ போகலாமா? அங்கே பாருங்க அவ்வளோதான். தப்பே வரக்கூடாதே, அடிதான். டும் தான், டும் டம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எமௌண்ட்லாம் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் போடுறோம். அப்புறம் கொட்டிலாம் கிடக்கல, ஒரு 4 அமௌண்ட் இருக்கு. அவ்வளோதான். 4 3 தெரியல. அப்போ முதல்ல இங்கே போய் அங்கே போய் ஆனால் நின்றுட்டு வச்சுருக்கேன். எமௌண்ட்டும் நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. லோவால் போட்டு எண்ணெயெல்லாம் நானே லாக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதெல்லாம் பார்க்குறீங்க. ஷேட் ப்ரோ, தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் அடி டும் ஒன்றும் விழும். ஓகேவா? ஸோ ஃபைனல் ரவுண்ட் கீழே போட்டானுங்க. ஃபைனல் ரவுண்ட். ஸோ சைடில் கன் வைக்கிற இடத்துல மேலே பாருங்கள் ஒன்று காமிக்கும். டேய் தம்பி வெளியே வாப்பா. வெளியே தான் இருக்கியா? ஏய் நம்பாளு நீனு. நான் ஒரு தடவை போட்டு தள்ளிக்கிட்டான் அவன் ஆசைக்காக. ஆனால் இருந்தாலும் நம்ம தான் வின்னு. அப்படியே மிஸ்ஸு
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் கேம் போவோம். எனக்கு என்ன ஒன்றும் இல்லை, சிஎஸ் ரேங்க்கு தான் போக போகிறோம். சிஎஸ் ரேங்க் போகலாமா, பிஆர் ரேங்க் போகலாமா? சிஎஸ்ஏ போவோம். சிஎஸ் போய் நிறையா நாள்கள் ஆயிட்டது. நான் இப்போ சிஎஸ் விளாட வந்திருக்கேன். என்னடா ஒருத்தர் வந்துட்டீங்களா? பேரை பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம தான் சபரீஷ், அதுக்கப்புறம் பின்டூன்னு ஒருத்தன். நண்பர்கள் என் கூட விளாட்ணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக போட்டு அதுக்கப்புறம் சபரீஷ்ன்னு போட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக போட்டுக்கோங்க. அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். அப்படின்னா இப்போயே சொல்லிடுறேன். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராக்கெட் எல்லாமே போடுவோம்ல, அதே இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே இடத்த இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்டில் லாஸ்ட்டில் மேலே ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரி போட்டு சபரீஷன் போட்டுருங்க. சபரீஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டலு. ஸோ கேபிட்டலில் போட்டு யார் பார்த்துருக்கீங்க? இல்லை செக்யூர் பண்ணிடுவோம். என்னடா நீ லாஸ்ட் ரீப்ளே பார்க்கலாம். நான் அழுத்தும் போது இவன் வந்து அடிச்சான். ஆல்வேஸ் கேட்சஸ் அப் டு யூ. ஓகே, ஐயோ இந்த இடத்துக்கு கன்னு வராது இந்த மாதிரி. சரி ஓகே, எடுத்து வச்சுப்போம். யூஸ் ஆகும் நம்புவோம். நம்பினா தான் வாழ்க்கை, நம்பலைன்னா அது வாழ்க்கை. இங்கே வருங்க. அடே சூப்பராகா கன் ஸ்கின்னு. பார்த்தீங்கன்னா இது போட்டுருங்க. அது பேர் என்ன, நம்ம பப்ஜி பிளேயர்ஸ்க்கெலாம் தெரியும். ஆர்பின்னா என்னன்னு தெரியும்ல, அதான் போட்டுருங்க. ஸோ ஞாபகம் வந்துச்சு, டாப் அப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டாப் அப்னால தான் எனக்கு இந்த ஸ்கின்னே கிடைத்து விட்டுது. என்னடா பண்ணிட்டு இருக்கேடே தம்பி. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கில்லை செக்யூர் பண்ணிடணும். அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை, வேறு ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். எங்கே வர நம்பர்களை இதுவே பண்ணுறான்னா என்ன? எஸ் இன்னொருத்தவழி. அவ்வளோதே. ஓகே, ஒன்று ஓகே. என்ன பண்ணணும், சும்மா அதை வாங்கி வைப்போம், யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா டசட்டி கிளப்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ஆட போகிறோம். ஓகேவா, வேறு ஏதாவது பயப்படுவாங்க. ஓகேவா. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா சில டைம் கட் ஆயிரும், ஏன்னா ஃபோன் கொஞ்சம் கோளாறு இருக்கும். சில டைம் கட் ஆயிரும், எதுவும் கவலைப்படாதீங்க. வீடியோ கன்ஃபார்ம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஸ்பீடாக போய் அவனுங்க இடத்துக்கே நான் போய் போகிறேன். சுற்றிட்டு இப்படி சுற்றி அப்படி சுற்றி எப்படியோ சுற்றி வந்துட்டேன். பார்க்க மாட்டான்னு நம்புகிறேன். நான் பார்த்துட்டேன், நான் சும்மா விட மாட்டேன். தம்பி அவ்வளோதான் தம்பி, பாய் போயிட்டு வாங்க. ஓகே போட்டேன். நண்பர்களை இப்போ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, உங்களை அடிக்க தான் போகிறோம். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனை போட்டு நானும் செத்துட்டேன். அதுவும் என்னை டசட்டிக்கையில் போட்டான். அப்போனா கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். ஓ நாக்கா நடப்பேன். ஓகே, அவனும் நாக்கு. இவன் மட்டும் என்ன பண்ண போகிறான்? ஓகே, அவனும் செத்துறான். டேய் என்னடா, யோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட்டிக்கல்ல ஹெட்ஷாட் அடிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்துற கேட்டகரி எடுத்துக்கலாம். இதை எடு. ஓகே, தள்ளு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே பிடிச்சி அவனுங்களை அடிக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பிடிச்சி அடிப்போம். ஒரு 3 ஜெயிச்சிட்டானுங்க, நாங்கள் 1 ஜெயித்தோம். அதுவும் என்னால், இந்த பாட்டன்ஸ் வேணாம், அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஐயோ அம்மா ஏய் என்னடா இப்படி அடிக்கிறீங்க? அதனால் முடிஞ்சு போங்க.
ஏன்னா நான் செத்துட்டேன்ல. ஒரு பொண்ணு வந்து ரிவ்யூ பண்ணி வச்சுக்கோண்ணா. ஒரு தள்ளு. ஏய் அடிங்கடா, ஏன் அடிங்கடா, அடிங்கடா, ஏன் அடிங்கடா, அடிங்கடா. அவ்வளோதான். பிண்டு பாய் கமான் விவேகோ. அவ்வளோ பிண்டு பாய் மாசி. ஏன் அந்த பொண்ணு செத்துடக்கூடாது கைஸ். ஓகே இன்னைக்கு நான் ஒருத்தனையும் உயிரோட விடாம நான் பிண்டு பாய் செத்துறான். பிண்டு பாய் தான் கைஸ் என்னை காப்பாற்றினானே. அவ்வளோதான். ஆஹா ஸோ ஐயோ தோத்துட்டோம் 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 தோத்துட்டோம். சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டம் போடாமல் இருந்தோம்னா கூட அடிச்சிருக்கலாம் கைஸ். சரி ஓகே நண்பர்களே, சியா நெக்ஸ்ட் வீடியோ போய்ட்டு வரீங்க. பாய்.